அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் நீலவானத்து நிலவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாமக்கல் மைய மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறேன். கடந்த ஒரு மாத காலமாக தலைவர் எழுச்சி தமிழர் கார் மீது ஒரு இருசக்கர வாகனம் ஒரு சாதிய வெறியன் திட்டமிட்ட அந்த கொலைவெறி நாடகம் அனைவரும் அறிந்த ஒன்று. அது சம்பந்தமாக இந்த மேனாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தலைவர் மீது அவதூறுகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது அவதூறுகளையும் பரப்பி வருகிறார். அவருக்கு ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். மிஸ்டர் ஐபிஎஸ் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது போன்ற உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியினரால் பாதுகாப்பு இல்லை என்பது ஒரு தெளிவாக தெரிய வருகிறது. தற்போது 8ஆம் தேதி ஒரு நாளிதழில் ஒரு செய்தி, ஹரியானா மாநிலத்தில் ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி ராணி நாகர் என்ற ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரிக்கு அங்குள்ள பாரதிய ஜனதா ஆட்சியாளர்களால் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக அவர் முறையாக புகார் கொடுத்துள்ளார். அந்த பெண் ஐஏஎஸ் அதிகாரி அந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையிலும் இல்லை. புகார் மீது நடவடிக்கை எடுக்காததே மிகப்பெரிய ஒரு சட்டவிரோதமான செயல், ஒரு ரவுடித்தனமான அராஜக போக்கு. அதைவிட நடவடிக்கை எடுக்காத மட்டும் இல்லாமல் அந்த பெண் ஐஏஎஸ் அதிகாரிக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் கொடுத்து வருகிறார்கள் இந்த பாலியல் ஜல்ஜா கட்சி ஆட்சியாளர்கள். ஆக நடவடிக்கையும் எடுக்கவில்லை, தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பெண் ஐஏஎஸ் அதிகாரிக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் கொடுத்து வருகிறார்கள். அவர் குடும்பத்தாருக்கும் அந்த பெண் ஐஏஎஸ் அதிகாரிக்கும் எல்லா விதமான தொல்லைகளும் நெருக்கடிகளும் கொடுத்து வருகிறார்கள். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சகித்துக் கொள்ள முடியாமல் அவர்களிடமிருந்து தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக தற்போது அந்த பெண் ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் தனது ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் தற்போது காசியாபாத் என்பது அவருடைய சொந்த கிராமம், சொந்த ஊர், அந்த ஊருக்கே சென்று வருகிறார். தன்னுடைய பதவி ராஜினாமா செய்து அவர் சென்றுட்டாங்க, கிராமத்துக்கு போயிட்டாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அந்த அம்மா 2014 பேட்ச் ராணி நாகர் ஐஏஎஸ் அதிகாரி பேரு. இப்ப இதுக்கு இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன சொல்றாரு, நாங்களாம் ரொம்ப நீதி தவறாத கட்சியை சார்ந்தவர்கள், நாங்களாம் மனித நேயத்தை மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றீங்க ஆட்டுக்குட்டிய. இப்ப இந்த ஐஏஎஸ் பெண் அதிகாரிக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவலம் நடந்திருக்குது, ஒரு பெண் வன்கொடுமை நடந்திருக்குது. இதுக்கு உன்னுடைய பதில் என்ன? நீ உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டு தந்திருக்க உண்மையாமே நீ சொன்னிய, எனவே இந்த ஊருக்குள்ள இருக்கலாம் எங்ககிட்ட வச்சுக்காத, நான் பல ரவுடிகள் பார்த்தோம்னு சொன்னிய. நீ பல ரவுடிகள் பார்த்துருப்ப. ஒன்னா மாதிரி எத்தனை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள்லாம் நாங்க 35 வருஷமா நாங்க டீல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விடுதலை சிறுத்தைகள் சிறைக்கோ வழக்குக்கோ அஞ்சியது கிடையாது, வாக்கரிசி போட்டு தான் எங்க தலைவர் வர சொல்லியிருக்காரு. அதனால இப்ப நான் சொன்ன இந்த கேள்விக்கு, ஐஏஎஸ் பெண் அதிகாரிக்கு நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த அநீதிக்கு நீ பதில் சொல்லணும். இன்னொன்னு, இந்த திருமாறன் சொல்லிட்டு இந்த தென் மாவட்டத்தில் ஒரு லெட்டர் பேட் வச்சு வந்திருப்பான். அவன் அப்படித்தான் ஆவனா வந்துடுவான். அவன் என்னமே தென் தமிழகத்தில் வட தமிழகத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் வாழாட்ட முடியும், உங்களுடைய ஸ்ட்ரென்த் காட்ட முடியும். தென் தமிழகத்தில் நாங்கள் இருக்கிறோம், ஒன்றுமே பிடிக்கி கட்ட கட்ட முடியாது, நாங்கள் கிழிச்சு கீழே விளைச்சிருவோம் அப்படிங்கிறான். அவன் ஆளும் முகரையும். நாங்க இருக்கிற தென் தமிழகத்தில் மட்டும் காலம்ன்றதுக்கும் எங்க பலத்தை நிரூபிக்க பார்க்க. நாங்க தேசிய கட்சி, எங்க தலைவர் ஒரு மிகப்பெரிய, இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே இன்னைக்கு எங்க தலைவர் தான் வழிகாட்டி, எங்க தலைவர் தான் ஒரு தேசிய தலைவர். அருகில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலம், தெலுங்கானா மாநிலம், கர்நாடகா மாநிலம், கேரளா மாநிலம், இப்படி இந்தியாவில் இன்னைக்கு பாதி மாநிலங்கள், பாதி இந்தியாவில் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய ஒரு ஆழமரமாக விழுதுவிட்டு வளர்ந்து வருகிறது. இன்னும் ஒரு சில நாட்கள் கர்நாடகா மாநிலத்தில் கோலார் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது, நீதியரசர் மீது செருப்பு வீசின காரணத்துக்காக. இப்படி மிகப்பெரிய நாங்க ஒரு தேசிய கட்சியாக வளர்ந்து வரோம். தென் தமிழகத்தில் நாங்க என்ன எங்களுடைய பலத்தை நிரூபிக்க போறோம். நீ ஒரு கிணற்று தவளை,
உனக்கு இவ்வளவுதான் தெரியும், அரசியல் அறிவு இவ்வளவுதான். அதனால திருமாறன் ஜி அதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கணும், எங்ககிட்டலாம் வச்சு கூடாது. நீ அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியதான். சொல்றது புரியுதா? தலைவர் எழுச்சி தமிழர் எங்களை அடக்கி வச்சிருக்காரு, கொஞ்சம் பார்த்து பேசு மிஸ்டர் ஜி. நன்றி.